அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உட்டான பத்ம சிசோ ஆசனா. ஃபர்ஸ்ட் சிசோ ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பத்மாசனா போட்டு பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனாஸ். பசங்களும் கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள் ஏற்கனவே யோகா நல்லா பழகிட்டு இருக்காங்கன்னா அவங்க இது தாராளமாக செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிசோ ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வஜ்ராசனம், மார்ஜரி ஆசனாக்கு வர மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட மாறு பகுதியும் நம்ம தாடை பகுதியும் கீழே வச்சுட்டு கை முன்னோக்கி நீட்டணும். இதை சிசோ ஆசனா ஆர் எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி மார்ஜரி ஆசனா மாதிரி வந்துடும். கைகள் முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மாறு பகுதியும் தாடையும் கீழே வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதை எக்ஸ்டெண்டட் பப்பி போஸும் அப்படின்னு சொல்லலாம். இது செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள முதுகு தண்டு முழுமையாக நல்லாவே தளர்வடைஞ்சிரும். இந்த மாதிரி மார்ஜரி ஆசனம் மாதிரி கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மாறு பகுதியும் தாடியும் கீழே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வளையும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அதேமாதிரி கால்களுக்குமே நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இப்போ இதுலேயே இன்னொரு வேறுபாடு தான் பத்மாசனா போட்டு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பத்மாசனம். இப்போ ஒரு கை கீழே வச்சு ஊனிட்டு இந்த முட்டி வழியாக இந்த ரெண்டு முட்டிகளுமே கீழ் நோக்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபகுதியும் தாடையும் கீழே வைக்க போறோம். இப்படி எழுந்ததுக்காக கை இப்படி கீழே ஊனி வச்சு நம்ம வச்சிருக்கோம். இப்போ மார்ஜரி ஆசனாக்கு வந்துட்டோம். அதே மாதிரி கைகள் முன்னோக்கி வச்சுட்டு நம்மளோட மாறுபகுதி தாடையும் கீழே வைக்க போறோம். மார்ஜரி ஆசனா வந்துட்டு அப்படியே பொறுமையா கீழே உட்காரும். இன்னும் ஒரு முறை இந்த பத்மாசனம் போட்டு பண்ணிடலாம். பொறுமையா கைகள் கீழ் நோக்கி இப்படி வச்சுட்டு இன்னொரு கையை இப்படி வச்சு அப்படியே ஒரு சின்ன பிரிட்ஜாக் மாதிரி கொடுத்தோம்னா இந்த முட்டி பகுதியில் நின்றோம். கைகள் மார்ஜரி ஆசனம் மாதிரி வச்சுட்டு முன்னோக்கி நீட்டிட்டு மார்பகுதியும் தாடியும் கீழே. தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வரும்போதும் கையை இடது கையை பின்னோக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காரணும். இல்லைன்னா அப்படியே கீழே விழுந்துற மாதிரி அப்படியே ஃபோர்ஸா உட்கார்ற மாதிரி ஆயிடும். கால்களை பிரிச்சிடலாம். இந்த உட்டான பத்ம சிசோ ஆசனா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனா தான். ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பத்மாசனம் போடும்போது சில பேருக்கு பிரிஞ்சிடும். அதனால பத்மாசனம் போட்டு நிறைய பழகிட்டு அதுக்கப்புறம் இதில் மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். பத்மாசனால ஒரு காலை எடுத்து இப்படி மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு காலை எடுத்து இப்படி மேலே வைக்கணும். இதை போட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வேரியேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.